ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செம்பூர் முருகன் கோயிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். தைப்பூசம் 48 நாள் விரதம் யார் யார் இருக்கீங்கன்னு தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் இந்த வருஷம்தான் ஃபஸ்ட் டைம் இருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகன் ஆசி பெற்று அப்புறமா ஆரம்பிக்கலான்ட்டு முருகன் கோயிலுக்கு போயிருக்கோம். இதுதாங்க அந்த முருகன் கோயில், நான் சொன்ன முருகன் கோயில். முருகர் கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. அங்கே முருகரை போயிட்டு உள்ள தரிசனம் பண்ணிட்டு வரலாம். முதல்ல அர்ச்சனை தட்டு வாங்க போகலாம். அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு அப்படியே முருகன் கோயிலுக்குள்ளே என்ட்ரி. மேலே இது 3 பில்டிங் சேர்ந்த மாதிரி கோயில் இருக்கும். போக போக உள்ளே போக போக ஒரு மலை மேலே ஏறுற ஃபீலிங் தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு 3 பில்டிங் தான், ஆனால் நல்லாயிருக்கும். சுற்றியும் வேறு ரொம்ப சாமி படமாக இருக்கும். நிறைய கல்வெட்டு அதெல்லாம் படிச்சுக்கிட்டே போனோம். எந்தெந்த சாமி என்ன மாதிரி. நான் இப்போ தான் புதுசாக இந்த மாதிரி சாமியெல்லாம் பார்க்குறேன். முருகர் சாமி கொஞ்சம் இருந்துச்சு. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி சாமி இருந்துச்சு. பார்த்துட்டு அதை என்னென்ன சாமி பேர்லாம் படிச்சுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டே இருந்தோம். இங்கே இருக்கிறவங்க யார் யார் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத தவறாமல் சொல்லுங்கள். அப்புறம் இந்த 48 நாள் விரதம் இருந்தவங்க என்னெல்லாம் பலன் கிடச்சிச்சு, முருகன் அருள் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா? நான் இந்த வருஷம்தான் ஃபஸ்ட் டைம் 48 நாள் விரதம் இருக்கலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். நல்லபடியாக முடித்து முருகன் அருள் எனக்கு கிடைக்கணுன்ட்டு நீங்களும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க. முருகர் இல்லைம்மா இதெல்லாமே. இப்போ பாருங்கள் என்னென்ன இந்த சாமி பேரெல்லாம் கீழே இருக்குது. அதை படிச்சுக்கிட்டே மேலே கிளம்பியாச்சு. நான் பார்த்ததே இல்லை தானே, இது வேணால் பார்த்துருக்கோம். பசங்களும் இது சாமி பேர்லாம் நிறைய பசங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை. என் பசங்களுக்கெல்லாம் சாமி பேர்லாம் தெரியவே தெரியாது. தமிழில் வேறு எழுதியிருக்கிறதுனால இது என்ன சாமி, அது என்ன சாமி, கையை நீட்டி நீட்டு பசங்க கேட்டுகிட்டே வந்தாங்க. இவரும் சொல்லிக்கிட்டே மேலே மலை மாதிரி இது இருந்துச்சு. மலை ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு, ஆனால் அது 3 பில்டிங் தான். மலை ஃபீலிங் இருந்துச்சு. கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இங்கே கவுண்டர், இந்த கோயிலுக்கு இது வந்தீங்கன்னா முன்னாடி பிரசாதத்துக்கு கூட முன்னாடியே நம்ம பைசா கொடுத்தா மட்டும்தான் பிரசாதம் மட்டும் கிடைக்குங்க. இல்லை நம்ம அர்ச்சனை தட்டை எடுத்துகிட்டு போகிறோமா, அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க தேங்காய் பழம் பூ, அவ்வளவுதாங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு போகிறோம், அதனால் தெரியவே இல்லை. ஏதோ அங்கே இங்கே பார்த்து தேடிக்கிட்டே மேலே வரையும் போயாச்சு. மேலே தான் சாமி இருக்கார். எல்லா சாமியும் மேலே தான் இருக்கார். ஆனால் இந்த கல்வெட்டுலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சன்னதிக்குள்ளே வந்தாச்சு. முருகரை பார்க்க வரலான்னு நினச்சா அப்போ தான் முருகரை அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நல்லா நின்றுட்டு இருந்தாங்க வெயிட்டிங்கில். சரி, நாங்களும் வெயிட்டிங் நின்றுருந்தோம். இதுக்கு மேலே கேமரா இருக்காது, அதனால் சாரி, எனக்கு உள்ள கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே முன்னத்துலேருந்து அப்படியே சுற்றி காட்டிட்டு அவ்வளோதான். இந்த கோயிலுக்கு யார் யார் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாமி கும்பிட்டாச்சு, நல்லா வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. அப்படியே ஹோட்டலில் போகிற வழியில் ஹோட்டலில் சாம்பார் வடை, எனக்கு பாப்பாவுக்கு தனியாக வடையும் சாம்பாரும். அவங்க 2 பேரும் மசால் தோசைக்காக வெயிட்டிங்கில் உக்காந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் 2 வடையை சாப்பிட்டு முடித்த பின்னாடி தாங்க இந்த மசால் தோசையை வந்துச்சு. தம்பி மசால் தோசை சாப்பிட்றான், ஆனால் அவருக்கு வரல. அவருக்கு வந்த பின்னாடி எனக்கும் சேர்ந்து ஒரு பிளேட் வந்துச்சு. நானும் பாப்பாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். அவரும் சாப்பிட்டாரு. ஆனால் இது ஒரு மைசூர் மசால் தோசை. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன். நல்லா இருந்துச்சு. உள்ள உருளைக்கிழங்குல கேப்சிகம், வெங்காயம் இதெல்லாம் டிஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கேயாச்சும் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு தோசை 100 ரூபான்னு சொன்னாங்க. சாப்பிட்ட பின்னாடி தான் தெரிஞ்சு ஒரு தோசை 100 ரூபாயா. 40 ரூபாய்க்கு மாவு வாங்கியிருந்தாவே 4-5 தோசை சாப்பிட்ருப்பேனே அப்படின்னு நினச்சி சாப்பிட்டு வந்தாச்சுங்க. தைப்பூசம் 48 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு முருகன் அருள் முழுமையாக கிடைக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி